பாரதிய ஜனதா, காங்கிரஸ், திமுக, அதிமுக இந்த நாட்டுக்கு தேவையே இல்லை. இதான் எங்களுடைய நிலைப்பாடு. குறிப்பா தேசிய கட்சி பாரதிய ஜனதா, காங்கிரஸ் தேவையே இல்லை. இல்ல நீ எதுக்கு எனக்காக நின்னதில்லை. இப்ப நீ பாரு, ராஜஸ்தான்ல ஒரு இஸ்லாமிய இளைஞன் மாடை ஏத்திட்டு போயிட்டான். அவன் கறிக்கு ஏத்தினானா வழக்கு ஏத்தினானா தெரியாது. ஆனா நடுச்சாலையில் வச்சு அடிச்சு கொண்டானா இல்லையா கேட்க ஒருத்தனும் இல்லை. இப்ப நாம என்ன கேட்கிறோம், மாட்டை அவன் கறிக்கே எடுத்துட்டு போனான்னு வச்சுக்கடா, எப்படா நீ அடிச்சு கொள்ளுவ? அப்ப மாட்டு உயிருக்கு இருக்கிற மதிப்பு இந்த மண்ணில் மனித உயிருக்கு இல்லையா? மாட்டை நாங்க நேசிக்கிறோம். எப்படி நீ சொல்லணும்? ஒரு ஆண்டு ஒன்றுக்கு 24 லட்சம் டன் மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்யற நாடு நரேந்திர மோடியின் அரசு, பாரதிய ஜனதாவின் அரசு. 24 லட்சம் டன் பிங்க் ரெவல்யூஷன் ட்ரெடிஷன் மீட் என்று உலகத்திலே அதிகமாக மாட்டுக்கறியை வெட்டி ஏற்றுமதி செய்யற நாடு. உள்நாட்டு மக்கள், சொந்த நாட்டு மக்கள் மாட்டுக்கறியை சாப்பிட்டானா அடிச்சு தோலை உரிச்சு கொண்டா என்ன தருமம்னு பார்த்துக்க. அறிவார்ந்தவன் பார்த்துக்க. நீ மதத்துல இரு, சாதியில இரு, இளவுல இரு, எனக்கு இல்லை. ஆனால் மதம் சாதி கடந்து முதல்ல மனிதனாய் இரு, அதான் முக்கியம். நுட்பமா கவனிச்சுக்க. நீங்கள் மனிதத்தை கொன்னுட்டு மதத்தை காக்க போராடணும்னு நினைக்கிறீங்க. நாங்கள் மதம் சாதியை கொன்னுட்டு மனிதத்தை காக்க போராடணும்னு நினைக்கிறோம். அதுல இருக்க நுட்பத்து அரசியல விளங்கி கொள்ளணும். 24 லட்சம் டன் நீ ஏற்றுமதி செய்யற. 2வது இடத்துல பிரேசில் இருக்கான், முதல் இடத்துல நீ இருக்க. அதிகமாக அந்நிய செலாவணியை நீ மாட்டுக்கறி ஏற்றுமதியில் தான் ஈட்டுற. அப்ப வெளிநாட்டுக்காரனுக்கு வெட்டி ஊட்டி விடுவ, உள்நாட்டுக்காரன் சாப்பிட்டா கொண்டு வருவிய. என்ன பெரிய தர்மம் விடாது. எப்படி இருக்கு பாருங்க. 5-6 பேர் கிளம்பிட்டான். ஒரு இஸ்லாமிய சின்ன பிள்ளை இருக்கிற வீட்டில் போய் அடிச்சு ஹேராம் சொல்லு, போலோ ஹேராம் அடிக்க. இது எப்படி இருக்குது? நம்ம வந்தோடனே எல்லாரையும் வச்சுக்கிட்டு தமிழ் வாழ்கன்னு சொல்லு, நாம் தமிழர்னு சொல்லு, போட்டாதான் தெரியாது.